வணக்கம் மக்களே. டிஜிட்டல் இந்தியா, இந்த டிஜிட்டல் இந்தியா மூலம் இந்தியாவுக்கு என்ன வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரம்மி, இதனால மக்களுக்கு என்ன பலன். இந்த ஆன்லைன் ரம்மி விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில திரையுலக நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குடும்ப பெண்கள், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சில விளம்பரங்கள்லாம் வரும். ஆனால் இதில் கிட்டத்தட்ட லட்சத்தில் 3 பேருக்கு மாத்திரம்தான் இதில் பரிசு தொகைகள்லாம் கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு. மற்ற எல்லாருக்குமே அவங்களால கொடுக்க முடியாது. கொடுத்தா இந்த மாதிரியான விளம்பரங்களுக்கு பத்தாது, இந்த மாதிரியான கம்பெனியை நடத்த முடியாது. இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன், கடன் உதவி. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சில தனியார் நிறுவனங்கள், இன்னும் ஒரு சில வங்கிகள்லாம் இன்ஸ்டன்ட் லோன், அதாவது உடனடி கடன் எல்லாம் ஆன்லைன் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. உண்மை. ஆனால் இதுலேயே ஒரு சிலர் பொய்யானது. உண்மை 5 தான் கம்பெனி இருக்குதுன்னா இதில் பொய்யான கம்பெனிகள் 100க்கும் மேற்பட்டதெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இளைய தலைமுறைகளை சீரழிக்கும் ஒரு சில திட்டங்கள். இந்த ஆப்பில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இடையில ஒரு சில விளம்பரங்கள்லாம் வரும். இது என்ன மாதிரி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இரவு 10 மணிக்கு மேல் இந்த பெண் மேலாடை இல்லாமல் உங்களிடம் பேச விரும்புகிறான் அப்படின்னு ஒன்று வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் இருக்குதா, உங்களுக்கு பெண் தோழி கிடைப்பால், விடிய விடிய பேசலாம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில ஆப்பு. அதுக்கப்புறம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த ஆப்பில் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யார் வேணுமோ அவங்க கிட்ட நீங்கள் விடிய விடிய பேசலாம் அப்படின்னு ஒரு லோன். இது மாத்திரம் இல்லாமல் உடல் உறவுக்கும் இந்த ஆப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லுங்க. சரிங்க, இந்த ஆப்பெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் யார், இதனுடைய உரிமையாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா முழுக்க RSS, பிஜேபி, இந்து அமைப்பை சார்ந்தவர்கள், முக்கிய பிரமுகர்கள் தான் இதனுடைய உரிமையாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த உரிமையாளர்கள்லாம் தென்னிந்தியாவில் யாருமே கிடையாது, எல்லாம் வட மாநிலத்தில் தான். இப்போ மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. RSSனுடைய அர்ப்பணிப்பு இந்தியாவுக்கு என்னவா இருந்திருக்குது, இவங்களுடைய சேவைகள் என்னவா இருந்திருக்குது இந்தியாவுக்கு. சுதந்திரத்துக்காக இவங்க என்ன போராடி இருக்காங்க, சுதந்திர தியாகிகள் எல்லாம் காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ அகிம்சை வழியில் ஏதோ மகாத்மா காந்தி அவரை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வரலாறு தவிர எந்த ஒரு நல்ல வரலாறும் நல்ல பேரும் இவங்களுக்கு கிடையாது. அது உருவாக்குனது தான் இந்த பிஜேபி, அதாவது RSS உருவாக்குனது தான் இந்த பிஜேபி. நாடை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ அழிச்சிட்டு இருக்காங்க. மக்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க.